Hi friends, welcome. This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியல அப்படினா stop loss போட கத்துக்குங்க. Stop loss போட கத்துக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகிறவங்கள ஹோல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. நிறைய பேர் வந்து ஸ்டாப் லாஸ் எப்படி சார் போடணும், எவ்வளோ போடணும், டார்கெட் எங்கே வைக்கணும், எவ்வளோ தூரம் வைக்கலாம், எவ்வளோ பர்சன்டேஜ் வைக்கலாம், எவ்வளோ அந்த மாதிரி கேட்டிருக்கேங்க. ஸோ உங்களுக்கான ஒரு வீடியோ வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஐ திங்க் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்லையோ இல்லை இந்த வீக் எண்ட்லேயே உங்களுக்கு அந்த வீடியோ அப்லோட் ஆகும். அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் என்ன வெபினார் டீட்டெயில்ஸாக நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அந்த வெபினார் டீட்டெயில்ஸாக வந்து வீடியோ எண்டில் சொல்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க வெபினார் பற்றி விருப்பம் இருக்கவங்க லாஸ்ட்டில் வீடியோ பார்த்து அந்த வெபினார் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு மார்னிங் அப்டேட் நிறைய பேர் லைக்ஸ் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் ஆல். மார்னிங் அப்டேட் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேற்றோடைய நிலவரப்போ நம்ம வந்து பிரேக் டவுன் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எங்கே ட்ராப் பண்ணியிருந்தோம் உங்களுக்கு தெரியும். நேற்று வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க ஒரு டைம், புரியல அப்படின்னா. ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் ஓரளவுக்கு உங்களுக்கு. குளோபல் இண்டெக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பாருங்கள் ஆல்மோஸ்ட் 188 பாசிட்டிவில் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ், மிச்சம் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து நெகட்டிவ் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எஃப்ஐடிஏ டேட்டா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் தேதி, அதாவது நேற்றுக்கு நெட் பர்ச்சேஸ் சேல்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி டிஏலையும் நெட் பர்ச்சேஸ் சேல்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்குது. சரி, இப்போது நம்ம நிஃப்டி 50ல் என்ன கண்டிஷன் பார்ப்போம் அப்படின்னா, எந்த லெவல் பிரேக் ஆச்சோ அதுவே ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ இன்றைக்கி 188 நமக்கு பாசிட்டிவ் காமிக்குது வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி 188 பாசிட்டிவ் காமிக்குது. மார்க்கெட் சம்வேர் நியர் இங்கே எங்கன்னா ஓப்பன் ஆகுது. இப்போ வந்து மார்க்கெட் வந்து 16,700 இருக்குது இல்லைங்களா? ஸோ இங்கே 200 பாயிண்ட்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 17,000 இந்த ரேஞ்சில் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆகணுன்னு இந்த ஏரியா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஒர்க் ஆகுதா, இல்லை இந்த ஏரியா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ இந்த ஏரியாவில் உங்களுக்கு சப்போர்ட் ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் கிடச்சிதுன்னா இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பையிங்கான மொமெண்டம் பார்க்கலாம். இது வரலாம் எவ்வளோ 17,150 அந்த ரேஞ்ச் வரலாம் நீங்கள் பையிங்கான ஒரு மொமெண்டம் பார்க்கலாம். இந்த ஏரியாவில் வந்து சஸ்டெண்ட் ஆகணும். நல்லா கவனிங்க, இதுக்கு மேலே அதாவது 17,000க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெண்ட் ஆனால் மட்டும்தான் வந்து நீங்கள் இந்த பாயிண்ட்டை நீங்கள் கேட்ச் பண்ண முடியும். 17,000க்கு அபோவ்க்கு பாயிண்ட்டை நீங்கள் கேட்ச் பண்ண முடியும். இந்த ஏரியாவில் ப்ரைஸ் கன்சாலிடேஷன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா இக்னோர் பண்ணிடுங்க. இந்த ஏரியாவில் ப்ரைஸ் வந்து கன்சாலிடேஷன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா ஏன்னா வீக்னஸ்க்கான ஒரு தயாரி ரெடி ஆகிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். திரும்ப வந்து மார்க்கெட் வீக்னஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்குது. ப்ரைஸ் பாருங்கள், நல்லா ப்ரைஸ் ஃபாலிங் ஆகிட்டுருக்கு. ஸோ ப்ரைஸ் அப்பும் வந்தது, திரும்ப அகைன் ஃபாலிங். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் ஒன்று அப்படியே கண்டினியூ உங்களுக்கு மேலே போய்ட்டதில்ல. இப்போது அப்படி கண்டினியூ நம்ம என்ன பண்ண இந்த பிரேக்கர் கொடுத்து மேலே போய்ட்டதில்ல. ஏன்னா எங்களாம் செல்லிங் பொசிஷன் நல்லா கிளியராக தெரிஞ்சு பாருங்கள். ஸோ இந்த 10க்கு இப்போ வர இப்போ நியூ ரெசிஸ்டன்ஸ் வேறு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூ ரெசிஸ்டன்ஸை தாண்டி அகைன் உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ண சொல்ல உங்களுக்கு இந்த ஏரியா வந்து கன்சாலிடேஷனாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஏரியா பையிங்கான ஒரு சான்சஸ் வந்ததுன்னா ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுங்கள். ஓகே, இது வந்து நிஃப்டி 50யோடைய கண்டிஷன். ஓகே, சரி, நெக்ஸ்ட் இப்போது நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி என்னோடய லைக்ஸ் டார்கெட் வந்து 1000 லைக்ஸ் ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்கு லைக்ஸ் வரல, வியூஸும் வரல. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, எடுங்க, பார்க்கலாம் ஃபர்தரில் ஃபியூச்சரில். ஓகே, இது வந்து நிஃப்டி பேங்க்குடைய சார்ட்டு. நிஃப்டி பேங்க்குடைய சார்ட் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்னஸ் தான் தெரியுது. ஆனால் வந்து எஸ்ஜிஎக்ஸ்டி மட்டும் பாசிட்டிவில் காமிக்குது. பாசிட்டிவில் எஸ்ஜிஎக்ஸ்டி கம்பெனி நான் வந்து பையிங் அப்படின்னு சொல்ல வரல, மேபி ரீடெஸ்ட்மெண்ட். இப்போ நம்ம 10 லைன் ட்ராப் பண்ணோம் அப்படின்னா இந்த ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக ப்ரைஸ் வந்து ஒரு சின்னதாக ஒரு அப்பமும் காமிக்கலாம். ஸோ எங்கள் லெவல் பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு சின்னதாக ரீடெஸ்ட்மெண்ட் காமிக்கலாம். அந்த ரீடெஸ்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா இப்போ 35,800 இந்த லெவலில் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இப்போ இங்கே ஓப்பன் ஆகலாம். இது வந்து ரெசிஸ்டன்ஸ். இப்போ எந்த லெவல் பிரேக் ஆச்சோ அந்த வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு பேக் டு பேக் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. உங்களுக்கு இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, மேபி இந்த ஏரியா ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ப்ரைஸ் அப் மூவ் அகைன் உங்களுக்கு ஃபாலிங் ஆக சான்ஸ் இருக்குது. இந்த ஏரியாவில் ஒரு அப் மூவ், சின்னதாக ஒரு ஃபாலிங். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும் கவனிக்கணும்னா இந்த ரீடெஸ்ட்மெண்ட்டில் கன்சாலிடேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஃபாஸ்ட் மூவ் ரிட்டர்ன் கொடுக்குமா, சேம் நிஃப்டிக்கு அதை தான். இதெல்லாம் வந்து சப்போர்ட் எடுத்த உடனே பிரேக் டவுன் ஆனோடனே ரீடெஸ்ட்காக மேலே போகுது. ஸோ ரீடெஸ்ட்காக மேலே போக சொல்ல அந்த இடம் வந்து
கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண ஹோல்ட் பண்ண மேபி இன்றைக்கி சைட்வேஸ் போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும், இல்லைன்னா அகைன் வந்து ஃபாலிங். ஓகே, ரெண்டுத்தில் ஒன்று, ரேட் கன்சாலிடேஷன் இல்லை ஃபாலிங். இதுக்கு மேலே அப்மூவ் கொடுக்குது அப்படின்னா அதுதான் ரொம்ப டேஞ்சர். இப்போது தோராயமாக பார்த்து ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சில ட்ரேடர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி எனக்கு ப்ராஃபிட் வந்துடுச்சு அப்படின்வாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல பையிங் பண்ணாங்கன்னா என்ன சொல்லுது, ஒரு அலுக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது யதார்த்தமாக வந்த ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி யதார்த்தமாக ப்ராஃபிட் இந்த ஏரியாவில் ரிஸ்கி ட்ரேடர்ஸ் வந்து பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம், பை அண்ட் செல். ஆனால் என்னுடைய வியூக்கு நான் அந்த இடத்துல பையிங் இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து 35,800 அபோவ் எனக்கு பையிங் இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. ஏன்னா கன்சாலிடேஷன் ஏரியா, அந்த இடத்துல ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஆனால் இந்த ஏரியாவுக்கு கீழே ஒரு லோயர் லோ ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சா சேல் அண்ட் பைக்கான வாய்ப்பை கண்டிப்பாக தேடுவேன். உங்களுக்கு என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் கூட உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரி சார், ஸ்டாக்ஸ் என்ன வந்து இருக்குதுதான் சொல்லுங்கள் பை அண்ட் செல்லுக்கான அப்படின்னா, எஸ் ஆப்வியஸ்லி என்னுடைய ஸ்டாக்ஸ் வந்து அதானி என்டர்பிரைஸ் வந்து பையிங்கான மூமெண்டம் பாருங்கன்னு சொன்னேன். ஆனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 4% மைனஸில் இருக்குது. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அதில் எப்போ எனக்கு ஒரு பிரேக் அவுட் கிடைக்குதோ அது வேறு வந்து பையிங்கான சான்சஸ் இல்லை கீழே வந்துட்டே இருக்குன்னா இட்ஸ் ஓகே, வரட்ட விடுங்க. எவ்வளோ தூரம் கீழே வருதோ வரட்ட விடுங்க. ஏன்னா அது ப்ரைஸ் வந்து ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக வந்துட்டு இருக்குது. எவ்வளோ தூரம் ரீடெஸ்ட்மெண்ட் வருதுன்னு தெரியாது. ஆனால் அதானி என்டர்பிரைஸில் வந்து ஒரு பிரேக் அவுட் கிடைச்சா தாராளமாக பையிங் பண்ணுவேன். பிரேக் டவுன் கிடைச்சா இக்னோர் பண்ணுவேன். எனக்கு அந்த செல்லிங்கான ப்ராஃபிட் எனக்கு வேண்டாம். ஸ்டாக்ஸில் அதான் சொன்னேன் இல்லையா, இப்போ எனக்கு ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோ எண்டில் என்ன சொல்லுவேன்னா, என்னோடய வெபினார் டீட்டெயில்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஓகேங்களா? வெபினார் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோ பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுடைய பர்சனல் வேலையை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா மல்டிபர்பஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ சொல்லிடுறேன் உங்களுக்கு. என்னுடைய வெபினார் எப்படி இருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து 45 டேஸ்க்கு வந்து கிளாஸஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 45 டேஸ்க்கு கிளாஸஸ் இருக்கும். முற்றிலும் ஆன்லைன் தான், ஆஃப்லைன்லாம் கிடையாது. நேரிலலாம் பார்த்து பண்ண முடியாது, ஆன்லைன் தான். ப்ரொசஸிங் எப்படி இருக்குன்னா, சேம் நம்ம ஸ்கூலில் எப்படி அட்மிஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி புக்ஸுன்னு ஒன்று கொடுப்பாங்க இல்லைங்களா, அதே மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு 10 டேஸ்க்கு வந்து முக்கியமான என்னுடைய சப்ஜெக்ட் என்னென்ன கண்டென்ட் இருக்குதோ அந்த கண்டென்ட்டை உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பே பண்ண உடனே உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டையும் ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா புரியணும் இல்லைங்களா, உங்களுக்கு என்ன நான் சொல்லித்தரேன் வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியணும். அப்போ தான் டவுட் கேட்க முடியும். நீங்கள் நான் கண்டென்ட்டே கொடுக்காம நீங்கள் எப்படி டவுட் கேட்க முடியும், உங்களுக்கு எதுவும் புரியாது இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு கண்டென்ட் கொடுத்துட்டு மிச்சம் 35 டேஸில் வந்து லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். லைவ் நான் ஆஃப்டர் மார்க்கெட் சொல்ல வரல, லைவ் மார்க்கெட்டில் உங்களையே நான் ஸ்டடி பண்ண வைக்கிறது. நானும் உட்காந்து கையை பிடிச்சி சொல்லித்தர மாதிரி இருக்கும். உங்களுக்கு கிட்டத்தட்ட பக்கத்தில் உட்காந்து சொல்லித்தர மாதிரி இருக்கும் லைவ் மார்க்கெட்டில். இப்போ நான் உங்களுக்கு என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனல் பற்றி ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். புதுசாக வந்தவங்க என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் கூட போய் பாருங்கள், அதோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். பிஃபோர் மார்க்கெட் ஆஃப்டர் மார்க்கெட் என்னோடய ஸ்க்ரீன்ஷாட்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டுருப்பேன். ஓகே, அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன சப்போர்ட் 45 டேஸ் முடிஞ்சுதா அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது கிட்டத்தட்ட லைஃப் டைம் இவங்களுக்கு கூட எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான். 45 டேஸ் அப்படின்றது அதோட க்ளோசிங் கிடையாது. அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபோர்ஸாக அவங்களுக்கு 45 டேஸில் புரிய வைக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்களுடைய எஃபர்ட், அவங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் செலுத்துகிறாங்களோ அவங்களுக்கு வந்து அது பிக்கப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக தீர்த்து வச்சுக்கலாம். அந்த டவுட்டை வந்து தான் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் மூலிமா வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் குரூப்லாம் கூட இருக்குது. யார் நல்ல நல்ல ட்ரேடர்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் குரூப்லேயும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இது ஒன் பை கற்றுக்கிறதுக்கு ப்ராசஸிங் நல்லா இருக்கும். இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு வாரம் வெபினார், 2 நாள் வெபினார், 3 நாள் வெபினார் அப்படின்னா, ஒரு நாள் 2 நாள் 3 நாள் எதையும் கற்றுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் சும்மா கொடுத்து பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நீங்கள் அதோட பணம் கொடுக்காம என்னோடய யூடியூப் ஃப்ரீ சேனல் நீங்கள் பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம் நிறைய விஷயம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, சரி இவங்களை ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க வந்து என்னோடய Preis-Aktion தமிழில் வந்து ஜாயின் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? இது வந்து வெபினார் முடிஞ்சது அப்படின்னா அவங்கள இதில் வந்து ஜாயின் பண்ணிவிடுவேன். இப்போ அதை ஜாயின் பண்ணிட்டேன்னா லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸை அவங்களோட வியூஸ் வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ மேட்சிங் நான் எடுக்கிற இடம் சரியான இடமா, நம்ம என்ன காரணத்துக்காக பை எடுக்கிறோம், என்ன காரணத்துக்காக சேல் எடுக்கிறோம். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா கிளான்மார்க் ஃபார்மாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், நான் சேல் சைடு வியூ இருந்தது. ஏன் சேல் வந்தது, எப்படி சேல் வந்தது, எவ்வளோ தூரம் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா டார்கெட் லைன் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே போச்சு விடுங்க. நமக்கு என்ன பாயிண்ட் வேணுமோ அந்த பாயிண்ட்டை கேப்சர் பண்ணுற அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபுல் மார்க்கெட் ரைட் பண்ணணும்னு சொல்லவில்லை. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மேலே நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஓகேங்களா? ஒரு மூமெண்ட்டை நம்ம கேட்ச் பண்ணணும். இப்போ பிஃபோர் மார்க்கெட் வந்து கீழே வரத்துக்கு முன்னாடி, இது மேலே போகிறதுக்கு முன்னாடி, ஓகே, இது கிளான்மார்க் வந்து கீழே போகிறதுக்கு முன்னாடி, இதெல்லாம் பிஃபோர் மார்க்கெட்டை உங்களுக்கு அப்பப்போ சென்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, இதில் வந்து ஆட் பண்ணிவிடும். யார் நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட் வந்து இதை வந்து ஆட் பண்ணிவிடும். இது வந்து லைஃப் டைமுக்கு அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது என்னுடைய Preis-Actionல டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து அவங்களில் மேக்ஸிமம் ட்ரேட்ஸ் யார் பண்ணுறாங்களோ, அதாவது என்னோடய லிங்க்லேருந்து ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்ஸ் பாருங்க, மேக்ஸிமம் ட்ரேட்ஸ் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய பேய்டு வெபினார் கோர்ஸ் முற்றிலும் ஃப்ரீ.
அதாவது அந்த 45 டேஸில் அவங்களையும் வந்து இன்க்ளூட் ஜாயின் பண்ணிவிடுவேன். மேக்ஸிமம் ட்ரேட்ஸ் யார் பண்ணுறாங்களோ அவங்கள சூஸ் பண்ணி ஒரு ரெண்டு நம்பரை மந்த்லி வந்து 2 பேர் வந்து சூஸ் பண்ணி அதை வந்து ஆட் பண்ணிவிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது ஒரு மோட்டிவேஷன். இப்போ வந்து என்னுடைய லிங்க் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க, உண்மையிலே சீரியஸாக ட்ரேட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ சீரியஸாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக என்னால் இன்னும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணல இல்லைங்களா. ஸோ அதனால் மேக்ஸிமமாக யார் என்னோடய லிங்க்கில் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு என்னுடைய கம்ப்ளீட் வெபினார் கோர்ஸ் வந்து ஃப்ரீ. இதுவும் இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.